ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 62 நாள் தடைக்காலம் முடிஞ்சு மீனவர்கள் எல்லோரும் கடலுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக தான் பார்க்க போகிறீங்க. அதாவது நம்ம கடல் மேலே 2 நைட்டு ஒரு டே வந்து கடல் மேலே நம்ம தொழில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவும் அருமையாக இருக்கும். மொத்தமே ஒரு 30 மணி நேரம் தொழில் தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா. அதாவது ஃபஸ்ட்டு கடை, அதாவது முதல் கடை. மற்ற நேரம் எல்லாமே ஒரு 24 மணி நேரம் 23 மணி நேரம் தொழில் தான் பார்ப்போம். இந்த முதல் கடை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மணி நேரம் 32 மணி நேரம் தொழில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம கடலுக்கு போகிறது, அப்புறம் முதல் வலை பிடிக்கிற இறால், மீன், அப்புறம் கடலில் என்ன சாப்பிட்றோம், எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக நம்ம மங்களூர் தொழில் பார்த்துருப்போம். இன்னையிலேருந்து நம்ம ஊர் தொழில் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், போட்டு எல்லாமே எவ்வளோ லைனாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இதான் ஆத்துவான்னு சொல்லுவோம். அதாவது போட்டு போகிறதுக்கும் போட்டு வர்றதுக்கும் இந்த ஒரு வழி தான் இருக்குது நம்ம ஊர் மண்டபத்தில். பாருங்கள், மீனவர்கள் எல்லோரும் ஒரு ஆரவாரத்தோடு கிளம்பியாச்சு. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது 62 நாளுக்கு அப்புறம் கடலுக்கு போகிறது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு போட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. இரவு 12 மணிக்கு போயிட்டுருக்கோம். நம்ம இந்த கடல் ஃபுல்லாக என்ன தொழில் பார்க்க போகிறோம்டா, இறாலுக்கு தான் நம்ம தொழில் பார்க்க போகிறோம். இதான் ஆத்துவா. பாருங்கள், போட்டு எல்லாமே போகிறதுக்கும் வர்றதுக்கும் இந்த ஒரு வழி தான் இருக்குது நம்ம ஊர் மண்டபத்தில். எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி தான். ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு இந்த முதக்கடை போகும்போது மட்டும். பாருங்கள், போட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இங்கிட்ட பிரிய ஆரம்பிச்சிடும். அதாவது நேருங்கடை போகிறவங்க நேருங்கடை போவாங்க, அப்புறம் ரைட் சைடு போகிறாங்க ரைட் சைடு போயிடுவாங்க. அதாவது நார்த்து சவுத்து இந்த மாதிரி பிரித்து போவாங்க. எந்தெந்த திசையில் போகணுமோ அந்தந்த திசையில் மாறி மாறி போயிடுவாங்க. எல்லா போட்டுமே ஒரே இடத்துக்கு போகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக ஒரு ஏரியா இருக்குங்க. அந்தந்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்கவுங்க வலை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், எப்படி இங்கேருந்து ஒரு 4 நாட்டிகள் 5 நாட்டிகள் தொலைவு கோடி தான் வலை வைப்பாங்க கரையிருந்து. செய்ய போகிறோம்னா போர்டு மாட்ட போகிறோம். பாருங்கள், அதாவது இழுவலைக்கு தேவையானது முக்கியமானது இந்த போர்டு தான். எல்லா இழுவ விசைப்படையிலும் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருக்கு. இதான் வலையை வந்து மண்ணுக்கு அடியில் வந்து உட்கார வைக்கிற இந்த போர்டு தான்.
ஸ்பாட்டுக்கு ஓடி வந்துட்டோம். அதாவது வலை வைக்கிற இடத்துக்கு ஓடி வந்துட்டோம். வலையை வந்து நம்ம அட்டியில் ஏற்றி வலையை வந்து கடலில் போட போகிறோம். பாருங்கள் எப்படி ஏற்றி எப்படி கடலில் போடுறோம்னு. வலையை செட் பண்ணியாச்சு. அந்த வலைக்கு போய அந்த செயின் எல்லாமே செட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்பாட்டுக்கு ஓடி வந்தாச்சு. பாருங்கள் எல்லா போட்டுமே இழுவையில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். போட்டை ஸ்லோ பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மண்டபத்தை பொறுத்தவரை சிறு தொழில் தான். அதாவது சின்ன போட்டு தான், எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். அதாவது வலையும் சின்னதாக இருக்கும், போட்டும் சின்னதாக தான். நம்மளோட முதலீடும் கம்மி தான், செலவும் கம்மியாக இருக்குது. அதனால் என்னமுன்னா மீனும் கம்மியாக நம்ம பிடிப்போம். கிட்டத்தட்ட இந்த கடை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 70,000 அந்த மாதிரி பிடிப்போம் மீன். செலவு ஒரு 30,000 40,000 வந்துடும் கடலுக்கு அனுப்புகிற செலவு. கேப்டன் கத்திக்கிட்டே இருக்காப்புல, என்னடா உன்னமாட வலை தாக்குறியன்னு. அதனால தான் ஆளுக்கு வந்து ஸ்பீடாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வலை வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள் நம்ம இப்போ தூர் வைக்கிறோம். தூர் வைக்கிற முடிச்ச பாருங்கள். இது நம்ம அண்ணன் தான் முடிச்சு வைக்கிறாப்புல. எங்கள் ஊர் மண்டபத்தில் இந்த மாதிரி தான் தூர் முடிச்சு வைப்போம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வைப்பீங்க. நம்ம பிடிக்கிற மீன் இறால் எல்லாமே இதுக்குள்ளே போய் தான் தங்கு. பாருங்க, இதான் வலையோட எண்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது கடைசி பகுதி. அப்புறம் முதல் வலை 62 நாள் கழித்து முதல் வலை இப்போ கடலில் போகிறோம். பாருங்கள் வலை இலக்கியாச்சு, போர்டு இலக்கியாச்சு. பாருங்க அவ்வளோ முதல் வச்சாச்சு. ஒரு 2 மணி நேரம் இழுப்போம். இழுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம எவ்வளோ சரக்கு பிடிச்சிருக்கோம்னு. முதல் கடல் முதல் வலையில் பொறுத்திருந்து பாருங்கள். நம்ம போட்டில் உள்ள வீஞ்சியை பாருங்கள். நான் ரோப் இலக்கிட்டு இருக்கோம். என்னாச்சுன்னா 2 மணி நேரம் இழுத்தாச்சு. 2 மணி நேரம் இழுத்து வலையை எடுத்துக்கிருக்கோம். பாருங்கள் போர்டு மேலே வந்துருச்சு. வாங்க நம்ம ஊர் மண்டபத்தில் வந்து எப்படி வலை வாங்குறோம்னு பார்ப்போம்.
பாதி வேலையை வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா காலில் மிதிச்சுக்கிடுவோம். நம்ம கேப்டன் வந்து ஃபார்வேர்டு போட்டு போவார். இப்போ வலை வந்து வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. மீன் எல்லாமே அந்த தூருக்குள்ளே போயிடும். பாருங்க 40 குண்டு போட மொத்தமாக 10 குண்டே இல்லைன்னா நடக்குது. மடிக்கு 40 குண்டு போட்டு கட்டுறானோ. நம்ம போட்டு கேப்டன் பார்த்துக்குறங்க. அவங்க நம்ம அண்ணன் தான். வாங்கியாச்சு. வலையை ஃபுல்லாக வாங்கியாச்சு. பாருங்கள், அடுத்து நம்ம தூரை மட்டும் மேலே தூக்க வேண்டியதான். வலைக்குள்ளே போன மீன் எல்லாமே அந்த தூருக்குள்ளாமல் போயிருங்க. தூக்குறோம்னு பாருங்கள். இந்த ரோப்பை கொண்டு போய் அந்த தூரில் வச்சுருவோம். தூரில் வச்சுட்டு இந்த ரோப்பு கரெக்டாக எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வீஞ்சிக்கு வந்துடும். இந்த வீஞ்சில் போட்டு தான் மேலே தூக்குவோம். எப்படி தூக்கி என்னென்ன மீன் சிக்கியிருக்குன்னு பார்ப்போம். 62 நாள் கழித்து கடலுக்கு வந்திருக்கோம். முதல் வலை எடுத்திருக்கு. பார்ப்போம். நேரம் சரிங்க. மழையை வாங்கி தூர் மேலே வந்துருச்சு. தூரை உருவிட்டு பார்ப்போம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச அளவுக்கு இறால் கிடைக்கல. பாருங்க, இல்லாமல் இந்த காரல் குஞ்சு தான் கிடச்சிருக்கு. அதிக அளவில் நண்டு கிடச்சிருக்கு. இறால் வந்து குறையாக கிடச்சிருக்கு. நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு போட்லையும் நம்ம வந்து தகவல் கேட்டு எந்த போட்டுக்கு வந்து அதிகமாக இறால் மாட்டியிருக்குன்னு கேட்டு அந்த தோதில் போய் அதாவது அந்த இடத்துல போய் நம்ம உழ வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்க்கணும்னா மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த இறால், இந்த நண்டு, கனவா எல்லாத்தையும் தனித்தனியாக புறக்கி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நம்ம நண்டு இறால் மீன் எல்லாத்தையும் பிறக்க போகிறோம். இந்த மாதிரி தான் பிறக்கவும் பாருங்கள். நண்டுக்கு தனியாக ஒரு வட்டி, அப்புறம் இறாலுக்கு தனியாக ஒரு வட்டி, மீனுக்கெலாம் தனியாக ஒரு வட்டி, இந்த பேத்த போடுறதுக்கு தனியாக ஒரு வட்டி வச்சுருவாங்க. நண்டு எல்லாமே உயிரோடு இருக்குது. இந்த நண்டு எல்லாத்தையும் அப்படியே நாங்கள் பெல்ட் போட்டு அப்படியே உயிரோட கரையை கொண்டு போயிடுவோம். இறால் தான் நம்ம நிலச்சளவு கிடைக்கல, ரொம்ப சோகமாக போச்சு. எப்படி உட்காந்து பிறக்கணும்னு பாருங்கள் நாங்கள் கடலில். முதல் பாடி சரக்கு பிடிக்காச்சு பாருங்கள். இறால் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு 7 கிலோ 8 கிலோ கிட்ட இருக்கு. கொஞ்சம் சின்ன இறாலாக இருக்குது, எல்லாமே வெறும் பொடி இறால். அந்த பெரிய இறால், அந்த கவுண்ட் இறால் அந்த அளவுக்கு இல்லை, எல்லாமே பொடிசு தான் இருக்குது. அப்புறம் பாருங்கள் நண்டு கொஞ்சம் அதிக அளவில் கிடச்சிருக்கு. ஒரு 10 கிலோ கிட்ட நண்டு கிடச்சிருக்கு. அப்புறம் மீன் எவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு சரக்கு இல்லை. நம்ம அடுத்து என்ன செஞ்சோம்னா வேறு ஸ்பாட்டுக்கு ஓடி வந்து வலை வச்சுருக்கோம். அடுத்த வலை எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இது எல்லாமே சங்காயம், அதாவது எல்லாமே கலப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா. அதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. போடு எடு எடு. மக்கி விடும். ஆடுபடியே விட்டுருவோமா நாஞ்சிய காக்காது குத்திராதியா. இது உரியல ஆள் கூட இல்லை. சொல்லுவாங்க மத்து கொடுத்தவங்க. அங்கே திருப்படா ஓடு 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 பக்கத்தில் எந்திரிச்சு காவலம் இல்லைடா, கலரை மாறலையே. எங்கே செத்துக்குது உயிரோடு இருக்காங்க.
காலையில் முதல் ஓலை வாங்க போகிறோம் பாருங்க. நம்மளை சுற்றி எத்தனை போட்டு இழுவையில் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. கட் பண்ண முடியாது எண்பது இது
எடுங்க எடுங்க எடுக்கலாம் 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 எடு 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 ஏன் க்ளவுஸ் போடுறது நல்லதானே காலை இழுத்து பிடி டக்குன்னு சேர்றானே சேரு உடல் காசு தள்ளி விடு தள்ளி விடு நல்லடா கூட நல்லடா இல்ல உட்கார்ச்சானு கீழே பிடிச்சி ரெண்டு பேரும் காலை வச்சு மீச்சு விடுங்க பின்னாடி உள்ள ரெண்டு பேரும் காலை வச்சு மீச்சு விடுங்க ஆ அவன்கிட்ட போந்துருந்தா வச்சா பாத்துக்கடா
காலை சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனை பொரிக்க போகிறோம். பாருங்க எப்படி வெட்டி பொரிச்சு கஞ்சி குடிக்க போகிறோம். எல்லாமே அவ்வளோ டேஸ்டான மீன். பார்க்குறதுக்கு சின்ன சின்ன மீனாக இருக்கேன், ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கேன். ஒவ்வொரு மீனுக்கும் பேர் சொல்கிறோம் பாருங்க. இதுக்கு பேர் வந்து புளி மீன் சொல்லுவாங்க. இந்த மீனுக்கு பேர் வந்து அவளி மீன் சொல்லுவோம். இது வந்து ஊடகம். ஊடகத்தில் 2 வகை இருக்கு. இதுக்கு பேர் வந்து மட்டி ஊடகம் பாருங்க. அப்புறம் இதுக்கு பேர் வந்து வெலை மீன். இதுக்கு பேர் வந்து நகரை. மீன்களே ரொம்ப டேஸ்டான மீன். எங்கள் ஊரில் இந்த மீனை பிடிக்காத ஆள் யாருமே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குங்க. அப்புறம் இதை வந்து சுவாப்பாறைன்னு சொல்லுவோம் பாருங்க. அப்புறம் இதுக்கு பேர் வந்து மதுமால்னு சொல்லுவோம் தெரியுமா, அதான் இது சங்கரா மீன். எங்கள் ஊரில் வந்து இந்த ரோமியன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இத்தனை வகை மீனை தான் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். இதுவும் நகரை தான் பாருங்கள். 2மே நகரை தான், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் கலரு. இதுக்கு பேர் வந்து கருப்பு நகரை, இதுக்கு பேர் வந்து சிந்தாமணி நகரன்னு சொல்லுவோம். மொத்தமே ஒரு 6 பேர் வந்திருக்கோம். 6 பேருக்கு இவ்வளோ மீன். இந்த மீனை எப்படி வெட்டி எப்படி பொரிக்கிறோம்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த வாய்ஸ் கட்டாயம் இவ்வளோ பேசுறதுண்ணே.
மீனை வெட்டி முடிச்சாச்சு. அடுத்த நம்ம மீனை நல்லா கழுவி மசாலாவை போட ஆரம்பிச்சிருவோம். நல்லா கழுவியாச்சு. அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா மசாலா போட போகிறோம். ஏப்பா எல்லாம் உப்பு செய்யிருக்கா எல்லாத்தையும் நினைக்கிறீங்க. அது முன்னாடியே ஒரு கேட்டேன்.
வெட்டிடா எடுங்க. ஓகேங்க பாய். அஞ்சில் நாலு தான் நைட்டு தான் ஏழு பத்திலாம் பாஞ்சிலாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் பெரட்டி வச்சாச்சு பாருங்கள். மசாலா பெரட்டி வச்சு மீன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு மண்டபத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன போட்லாம் இந்த ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுவோம் சமைக்கிறதுக்கு. இது வந்து டீசலில் எரியும், இந்த மண்ணெண்ணெய் இருக்குமா அதெல்லாம் எரியும். டீசலை ஊற்றி தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். மீன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன செய்யறாப்புலன்னா கஞ்சிக்கு வந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காப்புல பாருங்கள். நம்ம வீல் ஹவுஸும் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். கேப்டன் உட்கார்ற அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் ஒரு 2 பேர் உள்ளே படுத்துக்கலாம், அவ்வளோதான். சின்ன வீலர்ஸ் தான். ஏன்னா படுக்கிறதுக்கெலாம் டைமே இருக்காது ஆளுக்க. உள்ள வேலை தான் பாருங்கள். கரையை போகிற வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து நாங்கள் கஞ்சி குடிக்க போகிறோம். மீன் பொரிச்சு முடிச்சதே கஞ்சி தான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வச்ச வலைக்கு வந்து சரக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு. பக்கத்து போட்டலாம், பக்கத்தில் எழுத போட்டலாம், சரக்கு வந்து அதிகமாக சொன்னாங்க. பாட்டுக்கு 10 கிலோ 10 கிலோ இறால் கிடக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு அதில் பாதி தான் கிடந்துச்சு. அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வலையை மாற்றி வைக்க போகிறோம் பாருங்கள். அதுக்கு தான் வலையை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஊர் மாதிரிலாம் நம்ம ஊரில் இல்லை. சரச்சண்டு வலையை மாற்றிடலாம். எல்லாமே சின்ன சின்ன கன்று தான் பாருங்கள். சின்ன மடி தான். எப்படி வலை மாத்திரம்னு பாருங்கள். மொத்தமாக வலை வாங்குறதுக்கும் வலை இழக்கிறதுக்கும் ஒரு 2 பேர் இருந்தால் கூட போதும். வலையை இழுத்தாச்சு. வலையை மாற்றிடுவோம். ஆல்ரெடி 8 கிலோ ஒரு வலை ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த வலையை தான் வைக்க போகிறாங்க. மீனை பொரிச்சாச்சு பாருங்க. அடுத்த சாப்பிட போகிறோம். இன்னைக்கு காலை சாப்பாடு சுடுகஞ்சி பொரிச்ச மீன். ஆட்களுக்கெல்லாம் பசிச்சிருச்சு. மணி காலையில் 10 ஆச்சு. எப்படி நம்ம மண்டபத்தில் வந்து எப்படி சோறு போட்டு சாப்பிட்றோம்னு பாருங்கள். அதாவது கஞ்சி
நம்ம போட்டில் வந்து செஃப் வந்து வருதேன் பாருங்க, ஒரு ஆளுக்கு கஞ்சி போட்டுக்கிருக்காப்புல. தட்டு வந்து பத்தாக்கூட, அதனால் என்ன செய்யணும், சட்டியில் போடுறோம். ஏன்னா பொதுவாக ஒரு 5 பேருக்கு தான் கணக்கு பண்ணி தட்டுலாம் வாங்கிட்டுருவோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தனால தட்டு பத்தலை. இந்த மாதிரிலாம் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கேனே. மொத்தம் ஒரு 10 பீஸ் கிட்ட இருக்குது மீன். ஒவ்வொரு ஆளுக்கு 2 பீஸு. நம்ம இப்போ காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். பாருங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வலையை எடுத்துட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போடுவோம். அதையும் பத்தலன்னு சொல்லுவான். காசு வந்து ஒதுக்கிடு காசு. அவன் வந்து இங்கே இறங்கி போனாங்க.
இமாம் நல்ல ஸ்பீடாக இருக்கானே. அந்த வட்டி நீ கையில் தூக்கி கடல் வச்சு கையில் தூக்கி. அவனும் பில்டப் பண்ணுவானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தொழில் முடிஞ்சு கரையை ஓடிட்டுருக்கோம். பாருங்கள், கரையை வந்தாச்சு. நம்ம ஊர் மண்டபம் ஆத்துவாய்க்குள்ள தான் ஓட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், நம்ம உள்ளே ஓடும்போது எப்படி ஓடுறோம்னு பாருங்கள். இதுதான் நம்ம உள்ளே வர்றதுக்கு வெளியே போகிறதுக்கும் ஒரே வழி. அதாவது இந்த விசைப்படகுகள்லாம் உள்ளே போகிறதுக்கு வெளியே வர்றதுக்கு. இந்த போயா போட்டிருக்காங்க பாருங்கள், 2 சைடும் போயா போட்டிருப்பாங்க. அது நடுவில் நம்ம போகணும். இதுக்கு முன்னால் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா உள்ளே போகிறதுக்காக இருக்குது பாருங்கள், அந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவர் 2 ஒன்றா ஒட்ட வச்சு போவோம். இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இந்த போயா போட்டனால இதை ஓடுறோம், தைரியமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த போயா போடுறதுக்கு முன்னாடி அந்த 2 டவர் ஒன்றா ஒட்டி இருந்தால் தான் நாங்கள் உள்ளே ஓடுவோம். அப்போ கரையை ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்குன்ற அர்த்தம். எந்த ஒரு பாரம் இல்லாமல் தாவாக இருக்குன்ற அர்த்தம். இப்போ இந்த போயா போட்டனால ரொம்ப ஈஸியாக போச்சு எங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு வெளியே போகிறதுக்கு. நம்ம ஊர் மண்டபத்தில் உள்ள ஜட்டிக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த சரக்கையெல்லாம் இறக்க போகிறோம்.
நம்ம பிடிச்சிட்டு வந்த நண்டை தான் இல்லை போகிறோம் பாருங்க. கேனில் தட்டாங்க அப்படியே தான் இறப்பட போகிறோம். ஆ என்னல்லவா அவ்வளோதானா